ஓம் ஈஸ்வரா, குருதேவா, கருணை சுரூபா. வணக்கங்க. கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லாரும் அந்த அருள் ஞானம் பெறணும், மெய்ஞானம் பெறணும், மெய்ப்பொருள் காணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சேனல் கொஞ்சம் நல்லா வளரும். இப்போ நாம் உள்ள போகலாம். ஓம் ஈஸ்வரா, குருதேவா. மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா என்பது நமது புருவ மத்தியில் இருக்கக்கூடிய உயிரான ஈசன் ஓ என்று இயங்கி இம்மென்று ஜீவன் பெறுகிறது. ஈஸ்வரன் என்பது புலன்கள் ஐந்தால் எதை கவர்கின்றோமோ கவர்ந்த உணர்வுகள் ஈஸ்வரனாக இயக்கம் பெறுகின்றது. அதுவே நமக்குள் குருவாக நின்று செயல்படுகிறது. ஓம் ஈஸ்வரா, குருதேவா, கருணை சுரூபா. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சிவசக்தி தத்துவம். இந்த சிவசக்தி தத்துவத்தினுடைய தன்மைகளை, அதாவது அதை பரமேஸ்வரன், பரமேஸ்வரி என்று கூட சொல்லலாம். சிவன், பார்வதி என்று சொல்வார்கள். சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரி என்று சொல்வார்கள். ஆக இந்த உடல் சிவம். இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் உடல் சிவம். இந்த உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சிட்டுனா இது சவம். இந்த உடலுடைய அமைப்பை தான் ஆலயங்களில் வடிவமைத்து நமக்கு காண்பித்துள்ளார்கள். பெரிய பெரிய சிவாலயங்கள், பெரிய பெரிய கோயிலில் 4 வாசல் இருக்கும். இதில் மிக முக்கியமான வாசல் வடக்கு வாசல். அதுதான் நமது புருவ மத்தியில் இருக்கக்கூடிய உயிரான ஈசன். வடலூர், அதுக்கு பேரே அந்த மாரி அமைஞ்சிருக்கு, வடலூர். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அங்கே அப்படி. ஆக இந்த உடலுடைய அமைப்பை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கு ராஜகோபுரமாகவும், பத்து விரல்கள், காலில் இருக்கிற 10 விரல்கள் ராஜகோபுரமாகவும், அடுத்தது ஸ்தூபதூபி பலிபீடம், அடுத்தது கொடிமரம், தொப்புள் கொடி. அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று நல்ல விண்ணை அப்படியே பார்த்து, நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோமோ அந்த கோயிலுடைய, இப்போ உதாரணத்துக்கு அமிர்தகடேஸ்வரர் அந்த சிவாலயத்திற்கு போயிருக்கோம். உடனே அப்படியே விண்ணுக்கு பார்த்து, இந்த தெய்வத்தை அருளிய அந்த மகரிஷிகளின் அருசக்தி நாங்கள் பெறணும்,
எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படரணும், உடலில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெறணும் ஈஸ்வரா அப்படின்ட்டு நம்மள்கிட்ட உள்ள உணர்வு எல்லாம் ஒன்று குவிச்சு தெய்வீக உணர்வுக்குள்ளே போகணும். சரி, அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் நவந்தோம்னு சொன்னால் அடுத்தது நந்தீஸ்வரன். நந்தீஸ்வரன் தான் ஆன்மா, நந்தி தான் ஆன்மா. அங்கே ஆன்மா சிவத்துக்கு, நந்தி ஆன்மா. நம்மளுடைய உடலில் அந்த நந்தியம்பெருமாள் இருக்கும். நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்க பிள்ளை. நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்க பிள்ளை. நந்தீஸ்வரனின் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான். யமன் என்பது எண்ணம், தீய எண்ணம். நோய்வாய்ப்பட்டம் சொன்னால் நோயுடைய உச்சபட்சத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அம்மா அப்பா முடியலையே அப்படின்னு கதறோம். அப்போதைக்கு நல்ல சாப்பாடு, பிடிச்ச சாப்பாடை கொண்டாந்து கொடுத்தாலும் சாப்பிட முடியாது. நகை நட்டை கொண்டாந்து கொடுத்து போட்டுக்க சொன்னாலும் போட்டுக்க முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நோயுடைய தன்மை தான் அதீதமாக நிற்கும். அந்த நோயோட தன்மை உச்சபட்சமாக இருக்கிற சமயத்தில் என்ன ஆகுது? யமன் எது மேலே வரான்? எரும மாட்டு மேலே வரான். பாசக்கீரை வீசி உயிரை பறிப்பதற்கு எரும மாட்டு மேலே வரான். ஏன் எரும மாடங்க காமிச்சிருக்காங்க தெரியுதா? எரும மாடு மந்த புத்தி. நோய் அதிகமாகிட்டுன்னு சொன்னால் புத்தி வேலை செய்யாது, எதுவுமே வேலை செய்யாது, எதுவுமே நினைவுக்கு வராது, ஒரு தெளிவு இருக்காது. ஆக அந்த நந்திக்கு அவ்வளோ பெரிய நிலைகளை கொடுக்கின்றார்கள். சரி, பிரதோஷ வேளையில் நாம் அந்த நோயெல்லாம் இல்லாமல் எப்படி வாழ்கிறது? பிரதோஷ வேளையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நந்தியோடைய காதில் போய் சொல்லிட்டா எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு கொடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ நந்தியோடைய காதில் போய் சொன்னோம்னு சொன்னால் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவார். சரிங்க, இப்போ நந்தியோட காதலை எப்படிங்க நாம போய் சொல்றது? கேட்கலாம்ல, கேட்பீங்களா? இப்போ நந்தினா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? ஆன்மா அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரமாத்மா, இந்த பரமசிவம் அப்படிங்கிறது இந்த பூமி, இதற்கு ஆத்மாவாக இருக்கிறது பரமாத்மா. அந்த பரமாத்மாவும் ஆன்மா தானே, நந்தி தானே. அப்ப அதுல மகரிஷிகளின் அருள் அலைகள், அருள் உணர்வுகள், பேரருள், பேரொளி எல்லாம் இருக்கு. என்ன செய்யணும்? மெதுவா நம்முடைய காதில் கொண்டு கையை வச்சு, 2 காதுலையும் கையை வச்சு அப்படியே அதை அப்படியே மடக்கி, 2 காதையும் அப்படியே மடக்கி விண்ணை பார்த்து, ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா, அம்மா அப்பா அருளால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற வேண்டும். எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர வேண்டும். இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும். இரத்த நாளங்களில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெற வேண்டும். என் உடலில் உள்ள நோய் முழுவதும் படர வேண்டும். அந்த நோய் என்னிடமிருந்து விலக வேண்டும், நீங்க வேண்டும் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்படி சொல்லும் பொழுது அந்த நோயின் தன்மை குறைவதை நீங்கள் பார்க்கலாம். இது சாமி சொன்ன, சாமி கொடுத்த அருள் வாக்கு, அருள் சக்தி, ஆயுதம், இந்த ஆத்மசுத்திங்கிறது. சரிங்களா? சரி, அப்புறம் ஆலயத்துக்கு அப்படியே உள்ள போனோம்னா என்ன செய்யுது?
துவாரபாலகர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், விநாயகர் தத்துவத்திலையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை திரும்ப திரும்ப பதிவு பண்ணாதான் நமக்கு என்னங்கிறது தெரியும். அப்போ துவாரபாலகருங்கிறது இது நம்முடைய சுவாசம். 2 மூக்கில் 2 ஓட்டை இருக்குதா, 2 பக்கம் 2 பேர் அப்படியே கம்பீரமாக நிற்பாங்க, துவாரபாலகர். அப்போ என்னன்னா, இந்த துவாரபாலகர் நல்லதை சுவாசிக்க வேண்டும். நல்லுணர்வை சுவாசித்து அப்படியே உள்ள போனோம்னா அந்த சுவாச நேரம் எங்கே போகுது? நேராக உயிர்கிட்ட போகுது, கற்பகிரகத்திட்ட போகுது, சிவலிங்கத்துக்கிட்ட போகுது. சிவம் என்பது உடல், லிங்கம் என்பது உயிர். சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த சிவ தத்துவத்தை நாம் அறிஞ்சிக்கிட்டே அதை புரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் சிவதத்துவத்தினுடைய உண்மை நிலைகளை நாம் ரொம்ப ரத்ன சுருக்கமாக சாமி சொல்கிறதெல்லாம் நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அறிதல் உணர்தல் செய்தல் எல்லாம் ஞானத்தின் வழி தொடர்தாமே. அறிந்து விட்டதாய் எண்ணுவதை விட்டுவிட்டு அறிய வேண்டிய எண்ணம் கொண்டு அகத்தே அன்பு கொண்டு ஆத்மலிங்க ஆத்மாவை அறிந்தே வாழ்ந்திட்டாள். அகத்தில் பொருள் காணலாம், அகிலத்தில் ஒளியாகலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருண ஸ்வரூபா. இப்படி பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் பாடினது. அப்போ இது வெளி உலகத்துக்கு இப்போதைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய விஷயங்களை நமது ஞானகுரு ஸ்தாபனத்தை, தபோவனம் என்ற ஸ்தாபனத்தை புஞ்சை புளியம்பட்டியில் அமைத்து அவ்வளோ வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த சிவாலயத்திற்கு நாம் உள்ள போகிறோம். இப்போ உதாரணத்திற்கு அமிர்தகடேஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மன் எங்கே இருக்கு? திருக்கடையூர். கேள்விப்பட்டிருப்பீங்க. திருக்கடையூர். திரு என்பது உயிர், கடையூர். அப்போ அதில் கடைந்தோம் என்றால் அந்த திரு கடையும்னா எப்படி செய்ய முடியும்? எப்படி கடைய முடியும்? அசுரர்களும் தேவர்களும் என்ன செய்கிறாங்க? கடையிறாங்க. அப்போ கடையுள்ள அமிர்தம் உருவாகுது. திருக்கடையூர். அப்போ அசுரர்களும் தேவர்களும், அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்களால அதாவது என்னன்னு கேட்டால் அவங்க செய்கிற அட்டகாசம் தாங்க முடியல. தேவர்கள் என்ன பண்ணுறாங்க? எங்களால் வாழ முடியல, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு போய் சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவன் சொல்லிடுறாரு, என்னால் ஒன்றும் முடியாது. உடனே பிரம்மாட்ட பார்க்குறாங்க. என்ன பிரம்மாவும் முடியலங்கிறாரு. உடனே விஷ்ணுவை பார்க்குறாங்க. விஷ்ணுவும் என்னால் முடியலங்கிறாங்க. 3 பேருமே கையை விரிச்சிடுறாங்க. அப்புறம் என்னன்னா யார்கிட்ட தான் கேட்கறது, என்ன தான் செய்கிறது? சரி, எல்லாம் நாரதருக்கு தெரியும், நாரதர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொன்னால் நாரதர் உடனே சொல்கிறாரு, அதுவோ வருகின்றான் கண்ணன், அவனுக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு எல்லாம் தெரியும். கண்ணனுங்கிறது எதுங்க? கண்ணன்கிறது தான் நமது கண்கள். 3வது கண் உயிர். அப்போ அதை எப்படி சொல்றாரு சாமி? நாராயணனின் அபிமான புத்திரன், ரிஷியின் மகன் நாரதன், நாரதரின் கழகமோ நன்மையில் முடியும். நீங்கள் போய் நம்ம கோயிலில் போய் வேண்டுறோம், புறத்தில் அது. இப்போ அகத்தில் நாம் எப்படி இருந்தாலும் புறத்தில் வேணாலும் அது அகத்தில் வந்துடும். அப்போது
நேராக உயிரான ஈசன்ட்ட போய் வேண்டும்போது அப்போ அசுரர்களும் நம்முடைய நல்லதும் கெட்டதுக்கும் போராட்டம் நடக்கும். அப்போ அங்கே ஒரு சுழற்சி ஏற்பட்டு அது நல்லதாக ஆகணும். நாம் சேர்த்த வினை அங்கே நல்லதை ஆக்கணும். தீய வினை, அதாவது புண்ணியத்தை அதிக புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா நல்வினையாக உருவாகும். சாபத்தையும் பாவத்தையும் சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா தீய வினையாக உருவாகும். அவ்வளோதானே, வினை 2 வினை. அப்போ அந்த நல்வினை நாம் சேர்த்த முன்னோர்கள், இதுக்கு நாம மட்டும் காரணம் கிடையாது. முன்னோர்கள், மூதாதையர்கள், குலதெய்வங்கள், தாய் தந்தையர், தாயின் கருவறையில் அந்த அம்மா வந்து 90 நாளில் எதெல்லாம் பார்த்ததோ கேட்டதோ, அந்த அம்மா வந்து என்னென்னு கேட்டால் 2 பேர் சண்டை போடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ரசித்து கேட்டுக்கிட்டாங்கன்னா அந்த உணர்வு இங்கே பதிஞ்சிடும். அவங்க சேர்த்த நல்ல உணர்வு தான், தெய்வீக உணர்வு தான் நமக்கு இந்த தியானத்துக்கே வந்திருக்கோம். இந்த குருவே நமக்கு கிடைச்சாங்க. அப்போ விண்ணிலேருந்து உயிராக தோன்றி இந்த மண்ணில் விழுந்து புழுவாக பிறந்து பல கோடி சரீரங்களை எல்லாம் கடந்து இன்னைக்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு மனிதனாக பிறந்திருக்கோம். இந்த வாய்ப்பை நழுவ விடலாமா? நழுவ விட்டுறக்கூடாது. ஆக பிறப்பறுத்து பிறவியில்லா நிலைக்கு செல்ல வேண்டும். அப்போ திருக்கடையூரில் என்ன காமிச்சிருக்காங்க? அப்போ அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போராட்டம் நடக்குது. தேவர்கள் போய் எல்லாம் முறையிடுறாங்க. உடனே என்ன சொல்றாரு? சொல்யூஷன் கிடைச்சி போயிடுது. எல்லாம் கண்ணனுக்கு தெரியும். உடனே ரிஷியுடைய உணர்வு எடுத்தோம்னு சொன்னோம்னா, நாராயணனின் அபிமான புத்திரன். ஏன்னா சூரியனுடைய காந்தப்புலன் அறிவு எல்லாம் இந்த ரிஷிகள் வெளிப்படுத்திய உணர்வுகளை எல்லாம், மூச்சலைகள் எல்லாம் இந்த காற்று மண்டலத்தில் இருக்குது, பஞ்சபூதங்களிலும் இருக்குது. நமக்கு காற்றுலேருந்து அழகாக எடுத்துடலாம். சரிங்களா? நாம் சுவாசித்தோம்னா போதும், நல்ல எண்ணத்தை எடுத்தோம்னாலே போதும். ஆக இந்த உடலில் 33 கோடி உணர்வுகள் இருக்குது. இதில் 4000 கோடி பேர் தான் நல்லவங்க, பாக்கி 29 கோடி பேர் கெட்டவங்க தான், அசுரர்கள் தான். இப்போ ரெண்டுத்துக்கும், தேவர்களுக்கும் அசுரர்களும் பிடிச்சி இந்த பக்கம் அந்த பக்கம் இழுக்கிறாங்க. அப்போ என்ன செய்யுது? அமிர்தம் உருவாகுது. அந்த அமிர்தத்தை நாம் சுவைக்க வேண்டும். இதான் தியானத்தில் நீங்கள் உட்காந்தீங்கன்னு சொன்னால், தியானத்தில் திருநீர் அப்படிம்பாங்க. திருநீர் பூசிட்டீங்களா அப்படிம்பாங்க. வெளியில் விபூதியை நம்ம பூசிக்கிறோம். உள்ள என்ன நடக்குது? பீனியல் கிளாண்டு அப்படின்னு சொல்கிற இடத்துல, அந்த புருவ மத்தியில் அந்த நீர் சுரந்து உயிர் வழி இரத்த நாளத்தில் போய் ஜீவனுக்களுக்கும் ஜீவ ஆன்மாக்களுக்கும் அந்த சத்தை கொடுக்குது. ரத்தத்தில் போய் கலக்குது. இந்திரலோகம் அப்படிம்பாங்க. இரத்த நாளத்தை வந்து இந்திரலோகம் அப்படிம்பாங்க. இந்த உடலை வந்து சிவம்ங்கிறாங்க. நம்முடைய எண்ணத்தை ராமன் அப்படிங்கிறாங்க. நம்ம உணர்வை வந்து ஆன்மா அப்படிங்கிறாங்க. கண்களை கண்ணன் என்கிறாங்க. இப்படி சிவத்தத்துவத்தினுடைய நிலைகள் மிகப்பெரிய நிலைகளாக இருக்கின்றது. ஆக நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு கோயிலுக்கும் போனால் அந்த கோயிலை நாம் மதிக்க கற்றுக்கணும். அப்போ அந்த திருக்கடையூரில் அந்த கோயிலுக்கு போகிறோம். அப்போ அங்கே என்ன வச்சுருப்பாங்க? அங்கே என்னென்ன சாமியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்து வணங்கி, இந்த தெய்வத்தை அருளிய காலசம்ஹார மூர்த்தின்னு இருக்கும். காலசம்ஹார மூர்த்திக்கு உடனுரை யாரு? பாலாம்பிகை. சரி, அதுக்கு முன்னாடி இந்த அமிர்த கடேஸ்வரர் உடனுரை அபிராமியை பார்த்துருவோம். அபிராமி, ஈஸ்வரா குருதேவா கருணை செருவா. இந்த அபிராமி, திருக்கடையூரில் இருக்கின்ற அபிராமி பட்டர் அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய சர்க்குரு. நம்முடைய குருவின் குரு அவர் தாங்க, சர்க்குரு. அவர் தான் அபிராமி அந்தாதியை எழுதினார். சரியா? அப்போ
நாம் அங்கே தான் போய் என்ன செய்கிறோம், 60 கல்யாணம் பண்ணிக்கிறோம், 80 கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஏன்? அந்த பிறப்பறுத்து பிறவில்லா நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அபிராமி அந்த எந்த உணர்வு உள்ற வருதோ வந்த உணர்வுகளை வென்று செல்வது, அந்த சக்தியை கொடுக்குறார் அபிராமி அதை வெல்லும் சக்தியாக உருவாக்குது. அதில் கால சமகாரமூர்த்தி. அப்போ ஓம் ஈஸ்வரா குருதேவா நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்ததில் வரேன். ஓம் ஈஸ்வரா.